வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெளியேறிய ஆர்சிபி அணி சிஎஸ்கேவுக்கு எதிரிய ரன் ரேட் புள்ளி பட்டியலில் நிகழ்ந்த மாற்றம். அதாவது டெல்லி அணிக்கு எதிரான போட்டிகள் கடைசி ஓவரில் 32 ரன்கள் குவித்த மும்பையை அணியின் சேர்ந்த ரொமாரியோ செபாட் அவர்கள் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக மும்பை அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பொல்லார்ட். ஏனென்றால் ஐபிஎல் தொடரிலிருந்து ஓய்வை அறிவித்த அவர் பேட்டிங் பயிற்சியாளர் என்ற புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் பொல்லார்ட் விட்டு சென்ற இடத்தை நிரப்ப முடியாமல் மும்பை அணியை திண்டாடியது. அவரது இடத்தை நிரப்ப டிம் டேவிட் கொண்டு வந்தும் மும்பை அணி எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. ஏனென்றால் கால்முட்டிக்கு கீழ் பந்தை வீசினால் டிம் டேவிட் திணறியது அப்பட்டமாக தெரிந்தது. அதனால் ஸ்பின்னர்கள் பவுலிங் செய்து கொண்டிருந்தாலே டிம் டேவிட்டை களமிறக்காமல் மும்பை இந்தியன்ஸ் அணி தவிர்த்து வந்தது. இதனால் பொல்லாட்டுக்கான மாற்று வீரராக தேட வேண்டும் என்று மும்பை ரசிகர்கள் விவாதித்தார்கள். இந்த நிலையில் தான் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்கிய ரொமாரியோ செபாட் அவர்கள் வெறும் 10 பந்துகளில் 4 சிக்சர்கள் 3 பவுண்டரிகள் உட்பட 39 ரன்களை விளாசியிருக்காரு. நார்கியா வீசிய கடைசி ஓவரில் மட்டும் ரொமாரியோ செபாட் அவர்கள் 4 சிக்சர் 2 பவுண்டரியை விளாசி 32 ரன்களையும் சேர்த்திருக்காரு. இதன் மூலம் மும்பை அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 234 ரன்களையும் சேர்த்திருக்கு. இந்த இன்னிங்ஸின் மூலமாக ரொமாரியோ செபாட் அவர்கள் மும்பை வீரரால் ஒரு ஓவரில் அடிக்கப்பட்ட அதிக ரன்களை விளாசிய வீரர் என்ற புதிய சாதனையையும் படைச்சிருக்காரு. லக்னோ அணியில் இருந்த ரொமாரியோ செபாட்டை மும்பை இந்தியன்ஸ் அணியானது ட்ரேடு முறையில் 50 லட்சத்திற்கு ஒப்பந்தம் செய்தது. ஏற்கனவே சிபிஎல் தொடரில் கயானா அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக ரொமாரியோ செபாட் அவர்கள் அமைந்தார். பொல்லார்ட் பரிந்துரையின் பேரிலேயே இந்த ட்ரேட் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் தான் ஒரே போட்டியில் ரொமாரியோ செபாட் அவர்கள் தனது திறமையை மும்பை அணிக்கும் ரசிகர்களுக்கும் நிரூபித்து உள்ளார். அது மட்டுமில்லாமல் ரொமாரியோ செபாட் மூலமாக மும்பை அணி அடுத்த பொல்லார்டை கண்டுள்ளதாகவும், இதனால் இனி டிம் டேவிட்டை நம்பி மும்பை அணி பினிஷிங்கில் இருக்க தேவையில்லை என்ற நிலையும் உருவாகியுள்ளது. அதேபோல் தற்போது மும்பை அணியானது இந்த போட்டியில் தற்போது வெற்றியையும் பெற்றுள்ளது. இதன் மூலமாக தற்போது மும்பை அணியானது புள்ளிப்பட்டியலில் இந்த போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்றதன் மூலமாகவும் நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணி தோல்வி கிடைந்ததன் மூலமாகவும் மறைமுகமாக சிஎஸ்கேவுக்கு உதவியுள்ளது. ஏனென்றால் ஆர்சிபி அணி மற்றும் வெற்றி பெற்று இருந்தால் கண்டிப்பாக 2 வெற்றிகளுடன் சிஎஸ்கேவுக்கு சமமான புள்ளிகளுடன் இருக்கும். அதே போலதான் டெல்லி அணி வெற்றி பெற்றிருந்தால் 2 புள்ளிகளுடன் சிஎஸ்கேவுக்கு சமமான புள்ளிகளுடன் இருக்கும். அதேபோல் ஆர்சிபி தொடர்ந்து தோல்விகளை பெற்று உள்ளதால் இந்த தொடரிலிருந்து வெளியேறும் நிலைக்கும் சென்று உள்ளது. இதனால் ஆர்சிபியின் தோல்வியும் நேற்றைய போட்டியில் ராஜஸ்தான் அணியின் வெற்றியும் இன்றைய போட்டியில் மும்பை அணியின் வெற்றியும் மறைமுகமாக சிஎஸ்கேவுக்கு உதவியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.